ஜோர்தானில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் வியாழக்கிழமை தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் மீது கடந்த சில நாட்களாக ஈராக்கிலிருந்து 30க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். மேற்காசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையேயான தற்காலிக அமைதி முடிவுக்கு வந்து மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை குறிவைத்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நடத்திய கூட்டு வான்வழி தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்ட நிலையில் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. கிழக்கு ஈராக்கில் ஈரான் ஆதரவு பெற்ற பாப்புலர் மொபிலைசேஷன் போர்சஸ் ஆயுத குழுக்களின் தளவாடங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து புதன்கிழமை அதிகாலை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய படைப்பிரிவு தெரிவித்தது. தாக்குதல் ஏன்? சவுதி அரேபியாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் மீது கடந்த சில நாட்களாக ஈராக்கிலிருந்து 30க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அதற்கு பதிலடியாகவே இந்த வலுவான கூட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. மேலும் அமெரிக்க படைகள் அல்லது சவுதியின் எண்ணெய் நிலையங்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா தாக்குதலில் PMF குழுக்களுடன் ஆலோசகர்களாக செயல்பட்டு வந்த 6 ஈரானியர்களும் கொல்லப்பட்டதாக ஈராக் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையொட்டி ஜோர்தானில் உள்ள முவாஃப் செல்டி விமானப்படை தளம் மற்றும் அங்குள்ள அமெரிக்க மத்திய படைப்பிரிவின் தலைமையகத்தை குறிவைத்து ஈரான் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியது. இவற்றில் 5 ஏவுகணைகளை நடுவானிலேயே இடைமறித்து அளித்துவிட்டதாக ஜோர்தான் ராணுவம் அறிவித்துள்ளது. ஓமான் சமரச திட்டம் நிராகரிப்பு. போரை முடிவுக்கு கொண்டு வரவும் சர்வதேச வர்த்தகத்திற்கு மிகவும் முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் அமெரிக்காவும் ஈரானும் கடந்த மாதம் இடைக்கால அமைதி ஒப்பந்தத்திற்கு உடன்பட்டன. எனினும் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பான கருத்து வேறுபாடுகளால் அமைதி ஒப்பந்தம் முறிந்து இந்த மாதம் புதிய தாக்குதல்கள் தொடங்கப்பட்டன. இரு தரப்பையும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு திருப்ப மத்தியஸ்தர்கள் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் கடந்த வார இறுதி முதல் சண்டை ஓய்ந்திருந்தது. ஆனால் ஈரான் ஆதரவு அமைப்புகள் தாக்குதல்களை தொடர்ந்தால் தற்போது மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை 2 பாதைகளாக பிரித்து கூட்டாக நிர்வகிக்க ஓமான் நாடு முன்வைத்த சமரச திட்டத்தை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. போர் தொடங்குவதற்கு முந்தைய நிலைக்கு ஹோர்முஸ் நீரிணை ஒருபோதும் திரும்பாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஜோர்தானில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் வியாழக்கிழமை தாக்குதல் நடத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் மீது கடந்த சில நாட்களாக ஈராக்கிலிருந்து 30க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதற்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை குறிவைத்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நடத்திய கூட்டு வான்வழி தாக்குதலில் நேற்று 20 பேர் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து ஜோர்தானில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. கிழக்கு ஈராக்கில் ஈரான் ஆதரவு பெற்ற பாப்புலர் மொபிலைசேஷன் போர்சஸ் ஆயுத குழுக்களின் தளவாடங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து புதன்கிழமை அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்கா சவுதி அரேபியா தாக்குதலில் பாப்புலர் மொபிலைசேஷன் போர்சஸ் குழுக்களுடன் ஆலோசகர்களாக செயல்பட்டு வந்த 6 ஈரானியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய நேரப்படி காலை 5:30 மணிக்கு ஈரானின் தெற்கு பகுதியை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல்களை தொடங்கின. ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள ஹெஸ்ம் தீவில் 3 முறை வெடிகுண்டு சத்தம் கேட்டதாகவும் அங்கு குடியிருப்பு பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. புஷர் மற்றும் ஈரானுக்கு தெற்கே பல இடங்களிலும் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் இந்த தாக்குதல் சேதம் மற்றும் உயிர் பலிகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இதேவேளை ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கையெழுத்தான அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இருதரப்பும் மீண்டும் போரில் களமிறங்கியுள்ளன. ஈரானுக்கு ஆதரவாக வளைகுடா நாடுகளின் கிளர்ச்சி படைகளும் களமிறங்கியுள்ளன. இந்த போரில் ஈரானின் முக்கிய கட்டமைப்புகளின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க கட்டமைப்புகளின் மீது ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் வளைகுடா நாடுகளிடையே பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது. இதையடுத்து ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளங்களின் மீது ஈரானிய படைகள் இன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்கா சென்றுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான சந்திப்புக்கு பிறகு இந்த தாக்குதல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு
பதிலளித்து பேசிய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானிய படைகளுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என கூறியுள்ளார். நாங்கள் அவர்கள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தவுள்ளோம். அவர்கள் பலத்த அடியை சந்திக்கப் போகிறார்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பேட்டியில் ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானை தகாத வார்த்தைகளால் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க படைகள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் முயற்சிகளை தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்ட பெரும் தாக்குதல் அலை நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அறிவித்துள்ளது. ஈரானில் அமைந்துள்ள இராணுவ கட்டளை மையங்கள், ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி வசதிகள், கடலோர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு தளங்கள் மற்றும் கடல்சார் திறன்கள் உள்ளிட்ட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் பல இலக்குகளை தங்களது படைகள் தாக்கி அளித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது.